சரி, அடுத்ததாக நாம் கடைசியாக திரும்ப ஒரு யுத்த ஜெபம் பண்ண போறோம். இந்த நேரத்தில் நம்ம மணிப்பூருக்காக சரியா ஒரு 10 நிமிஷம் தான் ஜெபிக்க போறோம். என்னன்னா நம்மத்தில பாஸ்டர் சீபாவங்க வந்திருக்கிறாங்க. மணிப்பூர்ல மிக மகிமையான ஊழியத்தை செய்கிறாங்க. நான் 2 முறை மணிப்பூருக்கு நான் போயிருந்தேன். மணிப்பூர்ல நல்ல ஊழியத்தை பாரத்தோடு அங்கிருந்து செய்கிறவர். ஒருவேளை நீங்கள் மணிப்பூருக்கு போவீங்கன்னா கூட அவரை சந்திக்கலாம். உங்களுக்கு நல்ல ஏற்பாடுகளை பண்ணி கொடுப்பார். ஆக நமக்கு போதுமான அளவு நேரம் இல்லாததுனால எல்லாம் தாமதமாக வந்தோம்ல. ஆக இந்த நேரத்தில் மணிப்பூருக்காக ஒரு 10 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். 12:05 வரைக்கும் இப்பொழுது அந்த ஜெபம் நடைபெறும். நல்ல ஊழியத்தை பாஸ்டர்கள் செய்வதை என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். நாங்களும் 2 முறை மணிப்பூருக்கு போய் அங்கிருந்து காங்கோம்பி போனோம். பாஸ்டர் இம்பாலில் ஊழியம் செய்கிறாங்க. மற்ற பகுதியில் குக்கிஸ் இருக்கிற இடங்களிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அநேக நிவாரண உதவிகளை செய்து வருகிறார். ஆகிய இந்த நேரத்தில் அவர்கள் இன்றைக்கு 2 நாள் முன்னாடி 5 பேரை சுட்டு கொண்டதாக அந்த மணிப்பூர்லேருந்து ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னார். நாங்கள் இருக்கும் போது நான் மனைவி என் மகன் போன போது கடந்த டிசம்பரில் 8 கேம்புக்கு போனோம். 55 பாஸ்டர்ஸ் நாங்கள் உதவி செய்தோம். அதெல்லாம் நீங்கள் சாப்பிடும் போது டிவியில் போடுவார்கள். நாங்கள் வருவதற்கு முதல் நாள் 19 பேரை அடக்கம் பண்ணினார்கள். 19 பேரை அடக்கம் பண்ணும்போது பந்தா இருந்தது. பயங்கரமான ஒரு நெருக்கடியான நிலை. நாங்களும் இம்பாலுக்கு வருவோமா என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்தோம். அதிகாலையில் இருட்டோடே வந்து விட்டோம். ஏனென்றால் நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக கர்த்தர் தாமே அப்படி நடத்தினார். ஆனால் அந்த பிரச்சனை நாளிலிருந்து மணிப்பூரில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். ஆகிய அடுத்த 10 நிமிடம் மணிப்பூருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு ஆனால் இப்பொழுது அதுக்கான நேரம் இல்லாதபடியால் அந்த ஜெப குறிப்புகளை நான் பாஸ்டருக்கு நான் உங்களுக்கு அனுப்பி கொடுப்பேன். பாஸ்டர் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. உங்கள் சபையில் நீங்கள் ஜெபிங்கள். அதுக்கு முன்பதாக பாஸ்டர் அவர்களையும் அவருடைய மனைவியும் நான் 1 நிமிஷம் மேடைக்கு அழைக்கிறேன். ஏன்னா மிக அருமையான ஊழியத்தை அந்த இடத்துல யாருமே வர முடியாத சூழ்நிலையிலே அவங்க பாஸ்டர் சொன்னது போல 19 பேர் அடக்கம் ஒரே நாள் பண்ணாங்க. அது அவங்க ஊழியம் செய்த மாவட்டத்தில். ஆனால் மணிப்பூர் மொத்த மாவட்டத்தில் ஒரே நாளில் 87 பேருடைய உடல்கள், அதாவது 6 மாதமாக மார்ச்சரியிலே வைக்கப்பட்ட உடல்களை ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து 87 உடல்களை ஒரே நாளில் அடக்கம் செய்த ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பாஸ்டர் அந்த இடத்துல விசிட் பண்ணி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சபையின் சார்பாக இந்த மக்களுக்கு வேண்டிய உதவிகளை கர்த்தருடைய நாமத்தினால செய்தாங்க. நம்ம சோஷியல் ஒரு சமூக சேவைன்னு சொல்றது உதவிகளை செய்வது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் செய்வது சமூக சேவை அல்ல, அது ஒரு ஊழியம். அதுதான் பாஸ்டர் அவர்களும் செய்தார்கள். அதனால இந்த நேரத்தில் நான் 1 நிமிடம் எடுத்து பாஸ்டர் அவர்களையும் சிஸ்டர் அவங்களையும் நான் மேடை கலைத்து ஒரு சின்ன ஒரு நினைவு பரிசை நம்முடைய ஊழியத்தின் சார்பிலே கொடுக்க விரும்புகிறேன். பாஸ்டர், என்னோட என் மனைவியும் வந்திருக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஹானர் பண்றதுக்காக ரொம்ப நன்றி. இப்போது மணிப்பூருடைய மிக முக்கியமான 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். நான் காமனான சில காரியங்களை நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கலாம். அதாவது ஒவ்வொரு இடத்திலிருந்து குறிப்பிட்ட அந்த 2 இன மக்களும் பிரிந்து போய்விட்டபடியால் இப்போ அங்கே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வளருகிற பிள்ளைகள் தான். ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்கணும். இஸ்மவேல் அவன் ஆபிரகாமுடைய
பிள்ளையா இருந்து துரத்தப்பட்டதுனாலே வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஏன் இப்படி வனாந்திரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறோம், என்னுடைய அப்பா எங்கே, நம்மளுடைய குடும்பம் எங்கே என்று சொல்லி இவன் கேட்க கேட்க தன்னுடைய தாய் அவனிடத்திலே தனக்கு நேர்ந்த கொடுமைகளை சொல்ல சொல்ல இஸ்மவேலுக்குள்ளாக ஒரு வெறி கொண்டே இருந்தது. அவனுக்கு நம்ம அப்படி துரத்தப்பட்டிருக்கிறோம், அநியாயம் நடந்திருக்கிறது, அக்கிரமம் நடந்திருக்கிறது என்று சொல்லி இஸ்மவேலுக்குள்ளாக ஒரு பெரிய வஞ்சன்ஸ், கோபம், வைராக்கியம் இருந்தது. இந்த கோபமும் இந்த வைராக்கியம் தான் அவன் பெரிதாக வளரும் பொழுது ஒரு முரட்டு ஆளாக வளர்ந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்தையே இஸ்மவேல் சந்ததிகள் மூலமாக என்ன நடந்து கொண்டிருக்கு தெரியும். அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை மணிப்பூரிலே நாம் ஏன் இப்படி ஓடுகிறோம், ஏன் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் வன்முறைகளை கண் கூட பார்த்து கொண்டிருந்தபடியால் இந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு பெரிய கோபம் வந்தது. பாஸ்டருக்கும் அந்த இடத்துல ஊழியம் செய்தார்கள், அவங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன பிள்ளைகளை நீங்கள் கடைகளுக்கு அழைத்தி கொண்டு உனக்கு என்ன விளையாட்டு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னா அது முதல் சொல்லுகிறது துப்பாக்கி தான் வேணும் அப்படின்னு சொல்லும். சாதாரண மரத்திலிருந்து கிளைகளுடைய கொம்புகளை உடைத்து அதுல துப்பாக்கி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி வன்முறை மைண்ட் செட். நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பள்ளிக்கூட பிள்ளைகள், கல்லூரி மாணவர்கள் யாரை கேட்டாலும் எங்களுக்கு அநியாயம் நடந்து விட்டது, இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு பயங்கரமான வைராக்கியத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வைராக்கியமான எண்ணங்கள் பிள்ளைகளுடைய மனதிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமானது, யாருக்கும் அதிகமாக தெரியாது, மனைவிமார்கள் தன்னுடைய சும்மா இருக்கிற கணவர்களை கூட வன்முறைக்கு, அதாவது இந்த பிரச்சனைக்கு நேராக அவங்க என்ன பண்றாங்க, தூண்டுறாங்க. நம்முடைய ஊர்ல மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க, வேண்டாம்ப்பா விட்டுறலாம், அதாவது மேக்சிமம் சொல்ல வேண்டாம்ப்பா விட்டுறலாம், நம்ம அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க அப்படி இல்லை. இந்த பெண்கள் இந்த அவர்களுக்கு எதிராக நினைக்கிற அந்த இன மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்காக இவங்க காலையில சீக்கிரமா சமையல் பண்ணிவிட்டு கணவனையும் அனுப்பி விடுகிறார்கள். இவர்களும் தெருவுக்கு வந்துடுறாங்க. பாஸ்டர் ஒரு முறை இடிந்த சபைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னாங்க. சூழ்நிலை மோசமா இருக்குன்னு சொன்னது போது கூட பார்க்கணும்னு சொல்ல போய் நாங்க போனோம். ஒரு இடத்துல எங்களை வழிமறித்து நாங்க நினைச்சோம் இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, ஞாபகம் இருக்குல்ல பாஸ்டர், பெரிய பிரச்சனை ஏற்பட விட போகுது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே யோசித்து கொண்டு எல்லாம் ஓரமா நிப்பாட்டி வண்டியை செக் பண்ணி பெரிய பெரிய கம்புகள் எல்லாம் வைத்திருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அருமையாக காப்பாற்றினார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா இருந்து பெரிய கம்பு எல்லாம் வச்சு வண்டியை நிறுத்துவாங்க, அவங்கள ஒண்ணுமே சொல்ல முடியாது. இப்படி இந்த பெண்களுக்காகவும் இந்த குழந்தைகளுக்காகவும், அது மாத்திரமில்லாமல் மூன்றாவதாக ஒருவருக்கு ஒருவர் நீங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுறீங்கன்னு சொன்னா எனக்கு அவங்க மேல கோபம், நான் அவங்களுக்கு நல்லது பண்ண, அவங்க எனக்கு நல்லது பண்ணன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சு பேசுறீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் எங்களை இதெல்லாம் அழித்து விட்டார்கள், இந்த மக்கள் எங்களுடைய இதுக்கெல்லாம் எதிராக செய்து விட்டார்கள் என்று சொல்லி இரண்டு பேருக்குள்ளும் ஏதோ ஒரு வன்மம் விதைக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த கலவரத்தை தொடர்ச்சியாக கொண்டு போறாங்கன்னு சொல்லி தெரியல. இந்த மக்கள் அமைதியா இருக்க விரும்புகிறார்கள், அவர்களும் அமைதியா இருக்க விரும்புகிறார்கள். இரண்டு பேரும் 2 வாரத்திற்கு மேலாக அமைதியா இருக்குதுன்னு சொன்னாலே எங்களுக்கு அங்க ஒரு பயம் வரும். ஏன்னா நிச்சயமா அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போகுது. இந்த 2 மக்களும் அமைதியா இருந்துட்டு இருப்பாங்க, நடுவுல திடீர்னு சொல்லி 3வது வாரம் யாரோ ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார். அப்போ நம்ம 3 காரியத்துக்காக ஜெபிக்கணும். ஒன்று, சின்ன பிள்ளைகளுக்காக, ஒரு படிப்பிற்காக, ஒரு இருதயத்தில் இருக்கிற வன்மம் எடுத்து போடுவதற்காக, பெண்களுக்காக. மூன்றாவதாக இந்த இவர்கள் 2 பேருக்குள்ளாக இந்த பிரச்சனைகள் முடிவடையாதபடிக்கு யார் என்ன காரணத்தினாலே வன்மத்தை விதைக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டாம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி உங்க கண்ணுக்கு முன்னாடி மணிப்பூர் மாநில மேப்பை கொண்டு வந்துருங்க. மணிப்பூர் மாநிலம் என்பது மியான்மாருக்கு அருகில் இருக்கிறது, இந்தியாவினுடைய கடைசி பகுதியில் இருக்கிறது. உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த மணிப்பூர் மேப்பை கொண்டு வந்துருங்க. உங்களுடைய கரங்களை உயர்த்தி மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கிற எல்லா சமாதான குலைச்சல்களை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவின் வல்லமைகளை, எல்லா பலவானின் வல்லமைகளை, எல்லா அந்தகார கிரியைகளின் வல்லமைகளை, மணிப்பூர் மாநிலத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக வன்மத்தை விதைக்கிற, விஷத்தை விதைக்கிற எல்லா எதிர்மறையான சக்திகளை தேவன் கட்டும்படியாக, மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கிற தேவாலயங்கள் அழிக்கப்படுவதற்காகவும், மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் ஒடுக்கப்படுவதற்காகவும் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஊழியக்காரர்களாகிய நாம் இப்பொழுது இணைந்து இந்த காலை நேரத்தில் நாம் கட்டி ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இந்த பூலோகத்தில் நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது
பரலோகத்துல கட்டப்படும், இங்க எது அவிழ்க்கிறீர்கள் அது அவிழ்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நினைவு கூர்ந்து உங்கள் கண்களை மூடி கண்களுக்கு முன்பதாக மணிப்பூரை வைங்க, மணிப்பூர் மக்களை வைங்க. சின்ன பிள்ளைகளை தூக்கி கொண்டு 2 இடுப்புகளிலும் சின்ன பிள்ளைகள் தலையிலே மூட்டைகளை சுமந்து கொண்டு பல நாள் உணவில்லாமல் உயிருக்கு பயந்து குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்திலே தாய்மார்கள் ஓடுகிற ஒரு சூழ்நிலையிலே, தந்தைகள் ஓடுகிற சூழ்நிலையிலே ஒரு கூட்டம் மக்கள் துப்பாக்கிகளை எடுத்து இந்த பிள்ளைகளை கொடூரமாக கொல்லுகிற இந்த நேரத்தில் தேவன் அந்த மக்களை சந்திக்கும்படியாக, அந்த மக்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போக பண்ணும்படியாக எல்லாரும் நம்ம இணைந்து கட்டி ஜெபிக்கலாம். இயேசுவே வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே, உங்களுக்கு மணிப்பூர் மாநிலத்தில் உண்மையாக அந்த மணிப்பூர் மாநிலத்தில் மீது ஒரு பாரம் இருக்கலாம், என்னால் அங்க போக முடியவில்லை என்று சொல்ல ஒரு பாரம் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பில் மணிப்பூர் மாநிலத்தில் சமாதானம் விதைக்கப்படட்டும். அங்கு விதைக்கப்பட்டிருக்கிற விஷ செடிகள், விஷ விதைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. எல்லா ஆவியில செபிங்க. இயேசுவின் நாமத்திலே மணிப்பூர் மாநிலத்திலே விதைக்கப்பட்டிருக்கிற விஷ விதைகளை நாங்கள் இப்பொழுது ஆண்டவரை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குகிறோம். அந்த மக்கள் 2 மக்கள் சமாதானமாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு நடுவில் ஒரு விஷத்தை விதைத்து, வன்முறை விதைத்து, சண்டை போடுவதற்கு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனானாலும், எந்த இயக்கமானாலும், எந்த சக்தியானாலும் இயேசுவின் நாமத்திலே அது எல்லாவற்றையும் நாங்கள் செயலிழக்க பண்ணுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் செயலிழக்க பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களுக்கு முன்பதாக மணிப்பூர் மாநிலம் இந்த இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான மாநிலம் போல ஆண்டவரே உருவாக வேண்டும் ஆண்டவரே. அங்கு சமாதானம் உண்டாகட்டும். வாயை திறந்து செபிங்க, வாயை திறந்து செபிங்க, வாயை திறந்து செபிங்க. சின்ன பிள்ளைங்க துப்பாக்கி ஏந்துகிற சூழ்நிலை, பிளாஸ்டிக் துப்பாக்கியை கையில கொண்டு வச்சு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல கிரிக்கெட் விளையாடுறோம், ஃபுட்பால் விளையாடுறோம், பல காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அந்த தேசத்தில் சிறு பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற விதைக்கப்பட்டிருக்கிற பிஞ்சு இருதயத்திற்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் வன்மத்தையும் இயேசுவே நீர் அகற்றுவீராக. ஜெபிங்களா. இயேசுவே அகற்றுவீராக ஆண்டவரே. ஒரு மன்னிப்பு உண்டாகட்டும், ஒரு மன்னிப்பு சூழ்நிலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே நீர் அகற்றுவீராக. சிறு பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற எல்லா கோபங்களையும் வைராக்கியங்களையும் தேவன் எடுத்து போடுவீராக. மணிப்பூர் மாநிலத்தை தேவன் சந்திப்பீராக. இந்தியாவில் ஒரு எழுப்புதல் மணிப்பூரில் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. இந்த மக்களை ஒடுக்கினார்களே, எந்த மக்களை ஆண்டவரை ஒடுக்கினார்களோ, எந்த மக்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த மக்கள் எழட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால எழட்டும். எந்த மக்கள் உயிருக்கு பயந்து உணவுக்காக கையேந்தி நிற்கிறார்களோ இன்றைக்கு அந்த மக்கள் இந்த ஆண்டவரே இந்திய தேசத்திற்கே உணவுகளை கொடுக்கிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே. எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு தாயுடைய லட்சியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு சாயங்காலத்திற்குள்ளாக என் குழந்தைக்கு எப்படியாவது நான் வரிசையில நின்று உணவு வாங்கி கொடுத்துறணும். ஒரு தாயுடைய லட்சியம் அதுதான். இன்றைக்கு உணவுக்கு கையேந்தி இந்த கேம்ப்களில் நிக்கிறாங்க. நீங்க ஜெபிங்க. இந்த மக்கள் இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு சோறு போடணும். இந்த மக்கள் இந்தியாவில் அநேகருக்கு ஆண்டவர் நாமத்தினால எழும்ப வேண்டும். இன்னைக்கு அந்த லைன்ல நிக்கிற அந்த மக்கள் எல்லாம் அநேகருக்கு உதவியாக மாற்றும் ஆண்டவரே. குறிப்பாக அங்க இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. என்னுடைய மண்ணை காப்பாற்ற வேண்டும், இடத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு இருக்கிற ஆண்டவரே அந்த பெண்களை தேவன் சந்திப்பீராக ஆண்டவரே. தேவன் சந்திப்பீராக, என் தேவன் சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த 3 காரியங்கள் இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை தேவன் மாற்றுவீராக ஆண்டவரே. பெண்களுக்குள்ளாக இருக்கிற வைராக்கியத்தை தேவன் மாற்றுவீராக ஆண்டவரே. அந்த குடும்ப தலைவர்களுக்குள்ளாக, ஆண்களுக்குள்ளாக இருக்கிற கோபத்தை தேவன் மாற்றுவீராக ஆண்டவரே. தகப்பனே, அந்த இடத்துல சூழ்ச்சிகள், மணிப்பூர் மாநிலத்திலே 2 மக்களும் சேரக்கூடாதபடிக்கு செய்யப்படுகிற சூழ்ச்சிகளை தேவன் மாற்றுவீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் கெத்சமனே ஜெப ஆலயத்தில் இருந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. என் கண்கள் பார்க்கத்தக்கதாக மணிப்பூரிலிருந்து நல்ல செய்திகளை செய்தித்தாளிலும் டிவியிலும் நாங்கள் பார்க்கும்படி எங்கள் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மணிப்பூரிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு மிஷனரிகளையும் தேவன் பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you, Pastor.